பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளினுடைய காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுத்த நாங்கள் மேற்கொண்டு உம்மோடு கூட செய்கிற உடன்படிக்கையை காத்து கொள்வதற்காக, உம்மோடு கூட ஏற்படுத்தின அந்த உறவிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்காக, தொடர்ந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை வேதத்திலே நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய ஆவியானவரை கொண்டு இந்த வேளையில் எங்களோடு கூட நீர் இடைபட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் பேசும், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கென்று வாழும்படியாய் நீர் வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கை கொண்டு வாழ்ந்து உம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவிலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஏற்கனவே ஜெபத்தில் செய்ததை போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவதனுடைய வெளியடையாளமாக ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற சத்தியத்தை வேதத்தினுடைய அடிப்படையிலிருந்து நம்ம தியானித்தோம். அது முதல் படி. இதனுடைய இரண்டாம் படிக்கு நம்ம செல்ல போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நம்ம வேத வசனத்தினுடைய ஞானஸ்நான சத்தியத்துக்கு அடிப்படையாக முதல் படி என்ற தியானத்தில் படித்து முடித்தோம் அல்லது தியானித்து முடித்தோம். ஒரு விஷயம் கூட மறுபடியுமாக அந்த எசேக்கியேல் 36:26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது மறுபடியும் பிறத்தல் என்பது இயேசு கிறிஸ்து சொன்னதனுடைய விளக்கங்களை அந்த ஞானஸ்நானத்துக்காக அந்த முதல் மாற்றப்பட்ட இருதயத்தோட மனம் திரும்புதலோடு எடுத்து முடித்தோம். இரண்டாம் படி என்பது என்ன? அதுக்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுதான் இரண்டாம் படி. இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது அநேகர் நான் மனம் திரும்பியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுகிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மைதான். அவங்க 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆனதுக்கு பிற்பாடு அவங்கள பார்த்து நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்களா, இந்த 4-5 வருஷத்தில் எத்தனை முறை நீங்கள் வேதத்தை படித்து முடிச்சிருக்கிறீங்க, அதுக்கு இருக்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளாக வந்திருக்குதான்னு கேட்டோம்னா நிறைய பேர்த்தினுடைய பதில் என்னென்னா, நான் ஒரு தடவை கூட முடிக்கலைங்க, 4 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சு, நான் படிப்பேன் ஆனாலும் ஒரு தடவை கூட முடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் சந்தேகத்தில் ஒரு தடவை நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா இருந்ததுன்னா அந்த இரண்டாம் படியை குறித்து அவர்கள் தள்ளப்படலை அல்லது நடத்தப்படலை அல்லது அதனுடைய மேன்மையை வேத வசனத்தினுடைய அடிப்படையில் தெரிந்து கொள்ளவில்லை என்பது தான் உண்மை. இப்போ இதையே புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த இரண்டாம் படியை குறித்து கூட பார்க்க போகிறோம். அதில் எழுதியிருக்கிறத நம்ம கவனிப்போம், வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அதான் முதல் படி. ஞானஸ்தானம் வரைக்கும் எடுத்து முடிச்சாச்சு. அதுதான் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். அது முடிந்த ஒன்று. இப்போ இரண்டாம் படி தொடர்ந்து வர்ற வசனம் வாசிங்க.
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தம் முழுமை பெறுவது அடுத்து சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், சத்தியத்தின்படி வாஞ்சிக்க வேண்டும், சத்தியத்தில் நான் அதிகமான ஒரு கவனங்களை செலுத்தி அந்த சத்தியத்துக்குள்ளாக மேய்ச்சலை கண்டடையணுன்றது தான் தேவ சித்தம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வெறும் ரட்சிப்பு பரலோகம் போவதற்கு ஒரு தகுதியை உண்டாக்குமானால் முழு தகுதியை அதை முழுமைப்படுத்துறது தேவனுடைய வார்த்தை. உதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அதில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை தெளிவாக எழுதியிருக்கிறத நம்ம காண முடியும். வாசிக்க கேட்போம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கே என்ன வாசிக்கிறோம்? ரட்சிப்பு மாத்திரம் பத்தாது, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள்னா, நான் பைபிளே படிக்கலை, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதனை பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், இதை இழந்து போன ஆதாமனுடைய அந்த ஜீவ விருட்சத்தின் மீது உள்ள அதிகாரத்தை திரும்ப பெறுவதற்கு எந்த விதத்தில் உதவி செய்யுமா சொல்ல முடியாது. அதாவது அது துவக்கம், இது முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஞானஸ்தானம் என்பது ஒரு ஆரம்பப்படியானால் அதில் முழுமைக்கு நேரம் நம்ம நடத்துறது அடுத்தது தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதைத்தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயே நம்ம வாசிக்க காட்டும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் அல்லது தேவனுடைய சித்தம். அதே சமயத்தில் அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அந்த வசனத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சதுன்னா அதே போதுன்ற மாதிரி தான் அர்த்தம். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வசனத்தை படித்து நம்மளே நம்ம ஏமாற்றிக்க கொள்ளக்கூடாது. ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை எப்படி சொல்லியிருக்கு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னா மறுபடியும் பிறக்கிறது, மனம் திரும்புதல், அதெல்லாம் நம்ம முதல் படியில் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது முடிஞ்சதுனால எனக்கு உடனே பரலோகம் வந்துடும் நம்ம நினைக்கிறோம். அதனால தான் 2ஆம் படியாகிய எசேக்கியேல் 36:27வது வசனம் அப்படி குணப்பட்ட அல்லது குணமாக்கப்பட்ட அல்லது மனம் திரும்பினவனுடைய இதயத்தில் என்னுடைய ஆவியை வைக்கிறேங்கிறாரு. அந்த ஆவியை வைப்பதற்கோ அல்லது நான் ஆவியை பெற்றுக்கொண்டேன்றதுக்கோ முழு நோக்கம் என்ன அப்படின்னா அவருடைய சத்தியத்தின்படி நடத்துவேன்றாரு, சத்தியத்தின்படி நடக்கணுங்கிறாரு. அப்போது சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே என்னுடைய ரட்சிப்பில் ஒரு முழுமை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அநேகருடைய நிலைமை, எத்தனையோ தேவ பிள்ளைகளை பார்த்து பேசும்போது 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன்னுவாங்க. சில சமயத்தில் எனக்கு கண்ணை முன்னே எனக்கு இந்த மாதிரி தரிசனம் இருக்குது, நாளைக்கு நடக்கிறது ஆண்டவர் தரிசனத்தில் காட்டுறாரு, இந்த மாதிரினால நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சரி இவ்வளவெல்லாம் நல்ல அனுபவம், எனக்கு இல்லாத அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, பரவாயில்ல, நீங்கள் இந்த பயத்தை எத்தனை தடவை படிச்சிருக்கிறீங்க, உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எல்லாம் கேட்கும்போது 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷமெல்லாம் ஆகிருக்குதுன்னு சொல்கிறவங்க முதல்லாம் பைபிளை படிப்பீங்க, இப்போல்லாம் சரியாக வாசிக்கிறது இல்லை இப்படிங்கிற பதில் தான். அப்படின்னா ஒரு சொப்பனத்தையோ ஒரு தரிசனத்தையோ நடக்க போகிற காரியங்களையோ காட்டுகிற ஒரு ஆவியானவர் அவருடைய தேவ சித்தமாகிய அந்த 2ஆம் படியாகிய சகல சத்தியத்திலும் நடத்துவார்னு சொல்லி, அல்லது இந்த சத்தியத்தின்படி நடக்க வேண்டுமே அப்படிங்கிற தேவ சித்தத்துக்கு நேரம் நம்மளை நடத்தாமல் விட்டுருவாரா? இதுதான் இன்னைக்கு திருச்சபையில் தேவனை அறிஞ்சேன் அல்லது ரட்சிக்கப்பட்டேன் அல்லது ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன்னு சொல்லுவர்களுடைய ஒரு பரிதாபமான நிலை. ஒருவேளை ஒரு மனுஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட வருவதற்கே விடமாட்டான் சத்ரு. ஆனால் ஒருவேளை வந்து விட்டாலும் கூட அவனுக்கும் அந்த சத்ருவுக்கும் ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிறார். அது லூக்கான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது என்ற ஒரு சம்பவத்தை அங்கே வாசிக்க முடியும். ஆக அப்படி பிசாசினால் விடுவிக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும், ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்திரத்து கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும், அந்த சத்ரு என்ன பண்ணுவான்னா அடுத்து அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கோ அந்த சத்தியத்தின் மேலே ஒரு வாஞ்சியையோ ஆர்வத்தையோ உண்டாக்கவே மாட்டான். இதனால தான் யாருமே, அநேகர், எல்லாரும் அல்ல, அநேகர்
ரட்சிக்கப்பட்டதோடு சரி. வேத வசனம் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு வசனத்தை சொன்னோம்னா அது பழைய ஏற்பாட்டில் இருக்குதா அல்லது புதிய ஏற்பாட்டில் இருக்குதான்றது கூட தெரியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பரிதாபமான நிலை இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் நீங்களும் நானும் ரட்சிப்பை இழந்தவர்களாய் இந்த உலகத்தில் தேவனை அறிஞ்சும் அவருடைய ராஜ்யத்தில் போக முடியாதவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவருடைய வார்த்தை ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரவும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதாக வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக உருவாகலைன்னா, ரட்சிப்பு சரியாக இருந்தால் அந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 26வது வசனமாகிய அந்த முதல் படி எனக்கு சரியாக இருக்குமானால் 100க்கு 100 2ஆம் படிக்கு அதே ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் நம்மளை நடத்துவார். இதுக்கு வேதத்தினுடைய வசனத்தை நம்ம பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 37, 38, 39 வசனங்களை நம்ம படிக்க கேட்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இதில் தெளிவாக நாம் பார்க்குறோம். இந்த முதல் படியை இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வது தான், அல்லது அவருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்வது தான். ஆனால் அதே எசேக்கியேல் 36:27 சொல்லப்பட்ட பிரகாரமாக என்னுடைய ஆவியை அங்கே வைப்பேன்றது தான் இந்த யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணும்போது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு பெற்றுக்கொள்கிறோம்? நீ ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை நீ கை கொண்டு அந்த உபதேசத்தின்படி நீ ஜீவிக்கும் பொழுது உனக்குள்ளாக தேவ சித்தம் பூரணப்படும் பொழுது நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு உனக்கு தடைகள் இருக்காது என்ற அர்த்தத்தில் தான் இதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி உண்மையான முதல் படியில் நம்ம ஏறி நின்னோம்னா, அந்த 2வது படிக்கு, முதல் படிக்கு நடத்தின ஆவியானவர் 2ஆம் படிக்கு நடத்துறது தான் இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த ஆவி நமக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துவோடு கூட அந்த பரிசுத்தாவி நமக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னதான் செய்வார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை நமக்குள்ளாக ஒரு ஆவியானவரை அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த ஆவியானவர் நினைவுபடுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அதை கை கொள்ளும்படியாக செய்வாராம். இன்னொரு பகுதியிலேயே யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலையும் வாசிக்க முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலையும் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொன்றா வாசிக்க கேட்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தோம். சத்தியாவியான வந்ததுன்னா சத்தியத்தில் தான் நம்ம நடத்துவார். ஏன்னா முதல் படிக்கு உதவி செய்த அதே ஆவியானவர் இந்த 2ஆம் படிக்கு கட்டாயம் உதவி செய்வார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆவியானவர் தான் நம்மளை புதிதாக்கி கிறிஸ்துவனிடத்தில் நடத்துகிறார். இது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம்ன்றது அந்த வசனத்தில் தெளிவாக எழுதியிருக்க நம்ம பார்க்க முடியும். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அப்போது இந்த பரிசுத்தாவியானுடைய புதிதாக்குதலில் நீ மனம் திரும்பணும், நீ ஒரு நல்ல மனிதனாக மாறணும், கடவுளோடைய பிள்ளையாக மாறணுங்கிறத நமக்குள்ளாக உணர்த்தி தான் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி அந்த முதல் படி கொண்டாந்து விட்டதே அவர் தான். முதல் படிக்கு விட்டவர் எப்படியோ போகணும், ஒருபோதும் விடமாட்டார்.
அதுதான் இந்த எசேக்கியேல் 36:27 வசனம். ஆவி அங்கே வைத்து அவங்க உள்ளத்தில் வைத்து அவருடைய சத்தியத்திலே நடத்துவார் என்பதை தெளிவாய் வேதம் நமக்கு படம் பிடித்து காட்டுவதை நம்ம காண முடியும். அப்போ இன்றைக்கி அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற முதல் படியில் இருந்து நான் வேதம் 5 நிமிஷம் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிப்பேன், இல்லாட்டி ஒரு 2-3 வசனம் தான் படிப்பேன், இப்படியெல்லாம் சொல்கிறவங்க அவங்க வாழ்நாளில் எப்போ அதை முழுதுமாக அறிந்து முழுதுமாக புரிந்து முழுதுமாக எப்படி அதை வாழ்க்கையில் கை கொண்டு வரிக்கு ஆயத்தப்பட முடியும். இன்னொரு விதத்தில் பார்ப்போம். இதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வச்சதனுடைய நோக்கத்தினுடைய இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் வாசிக்க கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலைன்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி நம்மளை விடுவிக்கிறார்? சத்தியம் இப்படி இருக்க நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறாய் என்பதை கண்டித்து சத்தியத்தின் பிரகாரம் நம்ம நடத்தும் பொழுது அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அதிலிருந்து விடுதலையாகப்படுது. இப்படி தான் அந்த ஆவியினால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். விடுதலையாகிறது ஒவ்வொரு காரியத்தையும் உணர்த்த நான் அந்த ஒவ்வொரு வேத வசனத்தினுடைய பகுதிகளை விளங்க இது ஐயோ நான் இதன்படி நடக்கலைன்னு உணர்த்தப்படும் பொழுது அதை நான் மாறி எனக்குள்ளாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படி என்னை அர்ப்பணிக்கும் பொழுது நாளுக்கு நாள் நான் மறுரூபப்படுகிறேன். இது ஆவியானுடைய வேலை. அதைத்தான் சொல்லியிருக்குது. அந்த ஆவி அவனுடைய உள்ளத்திலே வைத்து என்னுடைய சத்தியத்தின்படி, அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க பண்ணுவேன் அப்படிங்கிற. அப்போது ஒரு மனிதன் 2ஆம் படிக்குள்ளே போகும்போது இந்த சகல சத்தியத்தின்படி போயே ஆகணும், சத்தியத்துக்குள்ளாக அவனுக்கு வாஞ்சை உண்டாயே இருக்கணுன்றது தான் வேதத்தில் அந்த 2ஆம் படியை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதை இன்னொரு பகுதியிலையும் பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். களங்கமில்லாத மறுபடியும் பிறக்கிறதுன்றது தான் அந்த குழந்தைகளை போலன்னு சொல்லி நமக்கு புதிய விதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாக்கா தாய் வேறு பிள்ளை வேறு பிறந்ததுக்கு அப்புறம் அது உடனே அழுகுதனுடைய காரியம் என்ன? அதனுடைய வயிற்று பசிக்காக அழுவும். அந்த பசியை தீர்க்கணும்னாக்கா அழுது தன்னுடைய பசியை அவர் தீர்த்து கொள்ளுகிறத போல மறுபடியும் நீங்கள் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாக இருங்கள். இப்போ நீ ரட்சிக்கப்பட்டது அது உண்மையாக இருந்தால் சரியாக இருந்ததுன்னா இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் வேதத்தின் மீது வாஞ்ச தானாக வந்து விடும். நீ தினம் காலையில் எழுந்து பைபிள் படி, ஒரு 5 நிமிஷம் படி, இல்லாட்டி அரை மணி நேரம் படி, 1 மணி நேரம் படின்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க, நல்ல ஆவிக்குறி சபையில் இருக்கிறேன்றவங்கள இன்றைக்கி போய் என்ன நீ காலையில் படிச்சு இன்றைக்கி நான் படிக்கலைங்க அப்படின்றத பதில் தான் வருது. இப்படி பல சூழ்நிலைகளில் வேதத்துக்கும் நமக்கும் நெருங்க விடாதபடி செய்கிறது தான் சத்ருவனுடைய வேலை. சரி, இந்த ஆவியானவர் ஏன் இந்த சத்தியத்தின்படி நடத்துகிறார் அப்படின்னாக்கா அந்த சத்தியத்தை படிக்க தான் எனக்குள்ளாக அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு எனக்குள்ளாக செயல்படும். அப்போ இதுக்கு தெரிஞ்ச பிசாசானவன் எப்படி தடை பண்ணுறான்னு இன்னொரு இடத்துல வசனத்தில் பார்க்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அந்த வசனங்களை இருதயத்தில் வைத்து கொண்டால் மட்டுமே அந்த வசனத்தை தியானித்து மறுபடியும் அந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அது ஆவியானவரும் நம்மளை நடத்துவார். இப்படி நடக்கும் பொழுது நான் ரட்சிப்பின் மேலே ரட்சிப்பு, மறுரூபத்தின் மேலே மறுரூபம் அடைந்து
வருகைக்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன், அல்லது அந்த ரட்சிப்பு நிறைவேறுதல் எனக்குள்ளாக நடந்துக்கிட்டே இருக்கு. இதையே பிலிப்பியர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த பிரயாசப்படுதல் என்ன? ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். எனக்குள்ளே இருக்கிற நீர் உண்மையாக எனக்குள்ளாக இருப்பதானால் நீர் என்னுடைய சத்தியத்தின்படி என்னை நடத்துன்றது தான் சத்தியம். சங்கீதக்காரனை குறிச்செல்லாம் பார்க்கும்போது சங்கீதம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை படிக்கிற அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்குது. அவர் எத்தனையோ தேவ தரிசனங்களை பற்றியும் கூட பைபிளில் எழுதியிருந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து எழுதியிருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை கோபத்தை பற்றி எல்லாம் கூட எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலையும் சங்கீதம் 22லையும் எழுதப்பட்டதை நம்ம காண முடியும். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அந்த சங்கீதக்காரனுடைய 2 அனுபவங்களை பார்க்கும் பொழுது சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இதுதான் அந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 26, 27 இதனுடைய அர்த்தம்தான். அதே சமயத்தில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் இதே அர்த்தம்தான். அப்போது இப்படிப்பட்ட தரிசனம் பெற்ற அந்த மனுஷன் ஒரு பகுதியில் இப்படி இரவும் பகலும் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் இந்த இரவும் பகலும் தியானிக்கணும்னு இருக்கிறாரு? இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்துக்கு முன்னால் முற்பிதாக்களோடு தேவன் இந்த சத்தியத்தினுடைய மேன்மையை சொன்னதை நம்ம காண முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனமும் 8, 9 வசனங்களையும் வாசிக்க கேட்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். எவ்வளவு அருமையான வேத பகுதியை தெளிவாய் பரலோகத்தின் தேவன் மோசேவுக்கு பின்னால் 25 லட்சங்களுக்கு மேலான ஜனங்களை வழிநடத்துவதற்காக சொல்லப்பட்ட அருமையான ஆலோசனை. யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், ஒருத்தர் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாத அந்த வார்த்தையினால் திருப்தி கொள்கிறார்கள். அதோடு தேவன் விட்டுவிடாமல் தான் அந்த 8வது 9வது வசனத்தில் அதை உன் வாயை விட்டு பிரியாதபடி இருக்கப்பார். 2வது அதை நீ கை கொள். 3வது என்னென்னலாம் நீ கை கொண்டிருக்கிற, எதெல்லாம் கை கொள்ள முடியாமல் இருக்கிற, இல்லை எதுக்கெல்லாம் கை கொள்ளல அதை நீ தியானிங்கிற. எல்லாமே இந்த வேதத்துக்குள்ளாக நடத்துகிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஆக இப்படிப்பட்ட அந்த தரிசனங்களை பெற்ற சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் எத்தனை தரிசனமே எனக்கு போதும்னு நினைக்காதபடி அவருடைய வேதத்தோடு ஏற்படுத்தி கொள்ளுகிற உறவினுடைய மேன்மையை நம்ம பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 37ல் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இந்த உலக ஜீவியத்தில் நம்ம பிசகி நடக்க, வழிதப்பி நடக்க அல்லது தடுக்கி விழும்படியாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல விதமான சூழ்நிலைகள் இருக்குது, சந்தர்ப்பங்கள் இருக்குது, நம்மளை சூழ்ந்து நிறையா இருக்குது. அதில் நம்மளை விழாதபடியும் அல்லது விழுந்தாலும் எழுந்திரிச்சு நடக்கும்படியாகவும் என்னை எப்படி இருந்தாலும் தேவனை நோக்கி, அவருடைய திட்டத்தை நோக்கி, அவருடைய ராஜ்யத்தை நோக்கி நம்மளை நடத்தி கொண்டு செல்வதற்கு உண்டாகி இருக்கிற உன்னதமான அந்த பலன் அந்த தேவனுடைய
வார்த்தையில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஆகவே தான் அவர் தன்னுடைய இருதயத்தில் வைக்கிறேன் அப்படிங்கிறார். இவருக்கு அந்த இருதயத்தில் வைக்கணுங்கிற ஒரு விருப்பம் இவருடைய விருப்பன்றதை விட தேவனுடைய விருப்பமே அதுவாக தான் இருக்குது. நம்ம கையில் தான் பைபிளை வைக்க ஆரம்பிக்கிறோம், தப்பு கிடையாது, வச்சுக்கலாம். ஆனால் கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர தேவனுடைய பல வாக்குத்தத்த வசனங்களுக்காக நம்ம பல விதத்தில் போராடி ஜெபிக்கிறோம். உன்னதமான ஒரு வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31 அதிகாரம் 33வது வசனம். அவைகளில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குதுன்னு பாடிக்கிட்டப்போ, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய விருப்பமே நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். அதில் எல்லா ஒட்டு மொத்தமும் எதில் வந்து அடங்கி இருக்குதுன்னா, அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்யும் பொழுது பரிபூர்ணமான சம்பூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு வரும். அது உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் நம்ம தெளிவாக வாசிக்க முடியும். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது, உண்மையாக நம்ம செவி சாய்க்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து பழிக்கும்னு சொல்கிறார். அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வசனத்தின் பக்கம் போகாமல் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வாஞ்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை பெற்றுக்கொள்ளாமையே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இதனால் சோர்ந்து போனவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவருடைய விருப்பம் நம்முடைய இருதயம் வேதம் நிறைந்த இருதயமாக இருக்கணுங்கிறது தான். அதுதான் பக்தன்னு சொல்கிறான். அவருடைய இருதயத்தில் வேதம் நிறைய இருக்கிறபடினால அவனுடைய நடைகள் பிசகுவதில்லை அப்படின்றத பார்க்குறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த பக்தர்களுடைய அனுபவம் இந்த வேதத்துக்கு மிக நெருக்கமாக தங்களை எப்படி ஆக்கி கொண்டாங்கன்றத ஒரு விதத்தில் நம்ம பார்ப்போமேயானால், சங்கீத புஸ்தகம் 119 147வது வசனம், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இதனுடைய பொருள் என்ன? அடுத்த வசனத்தையும் சேர்ந்து வாசிடுவோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். குறித்த நான் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே நான் எழுந்திருத்து விடுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீரத்தில் அவர் உறக்கத்தில் இருந்தாலும் அவருடைய ஆத்துமாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறான்னு பார்க்குறோம். நிறைய தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன்னு கேட்டோம்னாவே, நான் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 6:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், இப்படியெல்லாம் பல இதுகளை சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாகவே என் கண்கள் விழித்து கொள்ளுகிறது. ஏன்? அவருடைய ஜெபம் இன்னொன்னா இருக்குது. சங்கீதம் 119 18வது வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறத காண முடியும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அதை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும்னு சும்மா உதட்டளவான ஒரு பிரேயர் இல்லை, அவங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் அந்த பிரேயர். இதுதான் வாஞ்சைங்கிறோம். அப்போ மெய்யான ரட்சிப்பு இருந்ததுன்னா அந்த 2ஆம் படிக்கு நேரம் அந்த வாஞ்சையை தேவனே நமக்கு உருவாக்குவார். அவர் உருவாக்கலைன்னா எப்படி நம்ம வேதத்தை இவ்வளோ வாஞ்சையோட படிக்க முடியும்? என்னுடைய அனுபவத்திலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இன்னும் என்னை பற்றி நீ அதிகமாக அறிஞ்சிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை தேவன் என் உள்ளத்தில் வச்சார். ஆண்டவரே நான் எப்படி அறிஞ்சிக்க முடியும், நான் என்ன பண்ணுறது, எங்கே போய் தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்கும்போது வேதத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தேவன் எனக்கு உண்டாக்கினார். அப்போ அந்த ஆர்வத்தை உண்டாக்குனதுனால படித்தா ஒன்றும் புரிகிற மாதிரியும் தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பித்தேன். இந்த வேதத்தை விளங்கி கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக என் சிந்தை முழுவதும் வேதத்தினால் நிரப்பப்படணுன்றதுக்காக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் அழுகையோட தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணியிருப்போம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்காத நாள்லேயே அழுவேன் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே எனக்கு வேதத்தை சொல்லி கொடுங்க, எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய வேதத்தை நான் தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கிறேன்னு அப்படின்னு ஒரு இடத்துல அப்படியே சும்மா படிக்கும்போது பார்த்தாச்சுன்னா மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலையும் லூக்கான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலையும் பிசாசானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக நல்ல வசனங்கள் எல்லாம் எடுத்து அவன் ஆண்டவருக்கு முன்னால் வச்சு அவன் கேள்வி கேட்குறான், இந்த மாதிரியெல்லாம் சோதிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அதை படித்ததுமே எனக்கு இன்னும் அதிகமாக அழுக வந்துச்சு. ஆண்டவரே, உமக்கு எதிராக உம்மால் தள்ளப்பட்ட அந்த சத்துருக்கு இவ்வளோ வேத வசனம் தெரியுது. நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்கிறேன், எனக்கு ரட்சிப்பு கொடுத்தீங்கன்னு சொல்கிறேன், எனக்கு இந்த வேத வசனம் எவ்வளோ தெரியணும். அவனை நான் ஜெயிக்கணும்னா அவனை விட அதிகமான வேத வசனம் எனக்கு தெரிஞ்சாதானே நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக அழுக ஆரம்பித்தேன். இன்னும் அதிகமாக அழுகுச்சு. ஏன்னா அந்த ஜெயத்தில் இயேசு கிறிஸ்து இவன் கேள்வி கேட்டதும் இயேசு கிறிஸ்து வேதத்திலிருந்தே பதில் சொன்னார். இன்றைக்கி நம்மகிட்ட எத்தனையோ பேர் வந்து வேதத்திலிருந்து சில பகுதிகளை கேட்குறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதபடி இருக்கிறோம். இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவங்க ஏன் மற்ற தவறான உபதேசத்துக்குள்ளாக அவங்க போகிறாங்க? ஒன்றா இயேசு நாமத்தினால ஞானஸ்நானம் எடு, அது போதும் அப்படின்னு சொல்கிறவங்கள ஏன் தப்பி போகிறாங்க? இன்னும் ஒரு சிலர் வந்து யெகோவா தேவனை மாத்திர வணங்கினா போதும், இயேசு சாதாரண குமாரன் தான் சொல்கிறாங்க, அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோமே. ஏற்றுக்கிட்டு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த தெளிவான வழியை விட்டு ஏன் போகிறாங்க? வேத அறிவு இல்லாத ஒரே காரணம்தான். நானும் இப்படிப்பட்ட தாக்குதலுக்குள்ளாக ஆளாயிருக்கிறேன். ஆனால் ஒரு இடத்துலையும் அவர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாக தேவன் விடவில்லை. காரணம், தேவனே வேதத்தை கற்றுக் கொடுத்தபடினால. ஆகவே இந்த வேதம் நமக்கு எல்லா விதத்திலையும், இந்த சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு வேதம் வேணும், பாவத்தை ஜெயிக்க வேதம் வேணும், தேவனை அறிகிற அறிவுக்கு வேதம் வேணும். எல்லா விதத்திலையும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும்னாவே வேத வசனத்தை பிடித்து நடந்தால் போதும். இயேசு கிறிஸ்து அதுவே சொல்லுகிறார். மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போது இந்த பிசாசானவன் இந்த நீதியின் புராரமாக நான் நடக்கிறதுக்கு, நீதியின் மேலே ஒரு வாஞ்சை உருவாகிறதுக்கோ அல்லது வாஞ்சின்படி நடக்கிறதுக்கோ விடவே மாட்டான். அதனால தான் சிலருக்கு பைபிள் எடுத்தால் தூக்குவாங்க, சிலர் பைபிள் கையில் வச்சுட்டு இருப்பாங்க, தூக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன நடத்தின ஆண்டவர் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் புராரமாக அநேக மாசங்கள் அழுததுக்கு பின்னால் இந்த வசனத்தை காட்டி நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். வாசிப்பு கேட்போம். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நீங்கள் ஒரு 10 தடவை அதை வீட்டில் மறுபடியும் வாட்சி பாருங்க, தெரியும் எவ்வளோ உன்னதமான காரியத்தை தேவன் நமக்கு செய்ய எவ்வளோ மனதுடையவராக இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சாதாரணமாக வீட்டில் நைட்டில் படுத்துட்டாக்கா காலையில் எழுந்திரிக்கும் போது பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை வந்து பெற்றோர்கள் வந்து எழுப்புவாங்க. எழுந்திரிப்பா, டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும்னு 10 தடவை எழுப்பி விட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய அந்த நாளினுடைய காரியத்தில் துவக்கமாக எப்படி முடிக்கணும், எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த விழிப்புணர்வுக்காக காலையில் வந்து எழுப்புகிறாங்க. இந்த தாயை விட அதிகமாய் நேசிக்கிற கர்த்தர் என்னுடைய படுக்கையில் வந்து என்னை எழுப்புகிற கர்த்தராக இருக்கிறான்னு தான் வேதத்தில் எழுதியிருக்கு. இதை என்னுடைய ஆண்டவர் எனக்கு செய்தார். ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கும் இது கட்டாயம் செய்வார். இந்த அனுபவம் இல்லாதனால தான் பைபிளுக்குள்ளே போக மாட்டேங்கிற, பைபிள் வாசிக்க நேரம் இல்லைங்கிற. பைபிள் வாசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் படித்தா திருப்தி வருது, 10 நிமிஷம் படித்தா திருப்தி வருது. என் ஆண்டவர் எழுப்புனது ஒவ்வொரு நாளும் 3:30 மணிக்கு தவறாமல் எழுப்புவார். அவர் தவறாமல் எழுப்புனதுனால நான் எடுத்து பைபிளை வச்சு தூங்கி விடிய மாட்டேன். அவர் எழுப்புகிறபடினால் அவரை கனம் பண்ணும்படியாக 3:30 மணியிலிருந்து காலையில் 8 மணி வரைக்கும் விடாதபடி தேவனுடைய வார்த்தையை வாசிப்பேன். அப்படிப்பட்ட அழுகை தேடுதலோடு கூட தான் இந்த தேவனுடைய வார்த்தை அந்த 2ஆம் படிக்கு நேராக நான் நடத்தப்பட்டேன் தேவனாலே. ஆவி பெற்று நாம் சொல்கிறோம். வெறும் ஆராதனையில் மாத்திரம் கையை உயர்த்துகிறோம், ஆராதனை பண்ணுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், அதெல்லாம் தவறே கிடையாது. தாராளமாக நம்ம பேசலாம். அத்தனை ஆவிலே நான் நிரம்பி ஆராதனை செய்ய உதவி செய்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாரா? சகல சத்தியத்தில் நடத்துவேன்னு சொல்லியிருக்க, நடத்த மாட்டாரா? ஏன் அது முடியல? நம்ம தான் நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். நான் ரசிக்கப்பட்டது சரிதானா இல்லையா? அல்லது இதுலேயே எனக்கு சுய திருப்தி வந்துருச்சா? அல்லது நான் அடுத்தது என்ன செய்யணும்னு ஆண்டுவிட்டோம் நான் கேட்காம விட்டுட்டான். இதை நம்ம தான் தற்பரிசோதனை பண்ணணும். சுய பரிசோதனை நம்ம பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு ஒரு ஆளும் வந்து இதெல்லாம் சொல்லலை. ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவரை தேடின பொழுது ஆண்டவரே இந்த உன்னதமான அருமையான அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்தார். எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தார், மனைவிக்கு கொடுத்தார், இப்படி என் குடும்பத்தில் எல்லாருக்குமே அப்படி. அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு மாத்திரம் அல்ல, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அவருடைய பிள்ளைகளுக்கு. என் பிள்ளைய நான் காலையில் எழுப்புறதுக்கு நான் ஒரு ஆர்வம் காட்டுறேன் அப்படின்னாக்கா, நான் அவருடைய பிள்ளை ஆனதுக்கப்புறம் என் பரம தகப்பன் நம்மளை எழுப்பாமல் இருப்பது எப்படி? அவருக்கு தெரியும் 3:30 மணிக்கு எழுப்பணுமா, 3 மணிக்கு எழுப்பணுமா, அல்லது 5 மணிக்கு எழுப்பணும். அவருக்கு தெரியும் என்னை 3:30 மணிக்கு எழுப்புவார். இப்படித்தான் அதே வசனத்தின் பிரகாரமாக கவனிக்கும்படியாகவும்
கற்றுக்கொள்ளும்படியாகவும் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது பக்கத்தில் இருந்து யாரை சொல்லி கொடுக்கறத போல தான் இந்த வேதத்தின் மேலே ஆர்வமும் தாகம் வச்சு அதிகமாக படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போது இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக ஏன் நெருங்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னா, இந்த வேதத்தை எப்படியோ இந்த உலகத்தில் முளைச்சது கிடையாது. இல்லை யாரோ ஒருத்தர் எழுதி ஒரு புக்காக போட்டுட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. மாறாக வானத்தில் இருக்கிற பரலோகத்தின் தேவனே இந்த பூமியில் வந்து இந்த வேதத்தை ஸ்தாபித்தார் அப்படிங்கிறது வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். சங்கீத புஸ்தகம் 78 5, 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். நல்ல தெளிவாக எழுதியிருக்குது. பூமியில் ஸ்தாபிச்சதனுடைய நோக்கம் எதுக்கு? முற்பிதாக்களெல்லாம் வணங்கா கழுத்துள்ளவங்கள ஆனாங்க, கடினப்பட்ட இறுதியம் உள்ளவர்களாக ஆனாங்க. அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஆனாங்கன்னா தேவ கோபத்துக்கு தான் ஆளாகணும். அல்லது தேவனுடைய நமக்குன்னு வைத்திருக்க அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதபடி அதை இழந்தவர்களாக தான் அந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம், கூடாது என்பதற்காக தான் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லு. அவங்க அந்த மாதிரி நாசப்பட்டு போய்விடக்கூடாது, அழைப்பப்பட்டு நாசமாயிடக்கூடாது, ரட்சிக்கப்பட்டு நாசமாயிடக்கூடாது, ரட்சிக்கப்பட்டு தேவராஜ்யத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் எழுதினான்னு சொல்லிப்பாங்க. இன்னொரு விதத்தில் ஒரு மனிதன் குடிப்பதற்கோ குடிப்பழக்கத்துக்கு அடிமையாவதற்கோ அல்லது ஒரு கொலைகாரனாக மாறுவதற்கோ நிச்சயமாக அதனுடைய பின்னணியில் ஒரு பிசாசின் கிரியைகள் தான் இருக்க முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நம்ம வாசிப்போமேயானால் அங்கே தெளிவான வார்த்தையில் பார்க்குறோம். பிசாசினுடைய உதவியோடு கூட தான் ஒரு மனிதன் பாவத்துக்கு தூண்டப்பட்டு பாவம் செய்கிறான் என்பதை குறித்து அங்கே வாசிக்க முடியும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ எப்படி ஒரு பாவத்துக்கு நம்ம அடிமையாகும்படியாக பிசாசினால நடத்தப்படுகிறோமோ அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு உண்டாயிருக்கிற ஒரு கருவி அல்லது ஒரு சக்தி உள்ள வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஒரு கடினப்பட்ட இருதயத்தை கூட உடைச்சி நொறுக்கி மென்மையான இருதயமாக மாற்றும் வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் எப்படி தேவனுடைய வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருந்த வாசிக்க கேட்போம். என் வார்த்தை அக்னியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்னி போல தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வரும்போது அழுக்கு அல்லது பிசாசனுடைய கிரிகள் ஒருவேளை நம்மளை தாக்கக்கூடுமா, சுட்டு எரிக்கக்கூடிய அக்னி போல இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் கடினப்பட்ட இருதயங்களெல்லாம் உடைக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இத்தனை தேவனுடைய அனுகூலமான தேவனுடைய உன்னதமான வார்த்தைகள் தான் தேவனால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதையே அவர்கள் அந்நிய காரியமாக வாக்கிவிட்டார். அதாவது கேட்கறதுக்கும் மனசு இல்லை, இது ஒரு பொருட்படுத்தாதவர்களாக இருந்தார்கள் சொல்லி நாம் பார்க்குறோம். ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே சமயத்தில் சகரியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். நாம் வேதத்துக்கு நம்மளை தூரப்படுத்தி சத்ரு நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருப்பான். கடினப்பட்ட இருதயத்தில் ஒரு என்ன போய் விழுந்தாலும் தெரியாது, ஒரு செவத்தில் கொண்டு போய் எதையாவது அடிச்சோம்னா அந்த செவலுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுபோல்
தரையில் அடித்தா கூட அந்த தரைக்கு ஒன்றும் தெரியாத போல் இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சுன்னா அங்கே தேவனுடைய வார்த்தைகளோ அல்லது வேற உணர்த்தப்படுற காரியங்களோ அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன் பாவத்தின் மேலே பாவத்தை செய்து நான் கடினப்பட்டுக்கிட்டே தான் போயிட்டு இருப்பான். அதான் எத்தனையோ தடவை சொல்லி அனுப்புகிறாராம், என் வார்த்தையை பாருங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வார்த்தையை பார்க்காம ஆண்டவரே என்னை மன்னியுன்றாங்க. இதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். சத்தியத்துக்கு கீழ்ப்படிது 2வது விஷயம். முதல்ல தேடுறான பாருங்க. ஏன்னா சத்தியத்தை தேடுனானாக்கா சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிப்பான். சத்தியத்தின்படி நடந்தானா சத்துருக்கு வேலை இல்லைங்க. அதனால வேதத்துக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உண்டு பண்ணிட்டான சத்துருவனுடைய ஊழியம் என்ன குறித்து அவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதைத்தான் அந்த இடத்துல பார்க்குறான். ஆண்டவருடைய வார்த்தையில் தேடுறவன் யாராவது இருக்கிறானா? அவன் தேடுறவன் யாருமே இல்லையே, ஒருத்தர் தானே பாருங்களேன். அந்த தேடுற ஜனங்க இருந்ததுனாக்கா அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நான் தேடணும். அனுதினமும் நம்ம ஆகாரத்தை நம்ம புசித்து நம்முடைய சரீரத்தில் நமக்கு ஆரோக்கியம் வரணுங்கிறதுக்காக, என் பசியை ஆற்றிக்கொள்வதற்காக நான் ஆகாரத்தை தேடுவது போல தேவனுடைய வார்த்தையை தேடணும்னு சொல்லி பார்க்கணும். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலையும் நம்ம அதான் நாம் பார்க்கணும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல பசி தாகத்தை எனக்கு உண்டாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி எவ்வளோ நம்ம வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம். சங்கீதம் 65:2 பார்க்கும்போது அவர் ஜெபத்தை கேட்குற கர்த்தராம். மாம்சமான யாவரும் உங்ககிட்ட தான் வருவாங்கன்னு சொல்லி இருக்குது. எத்தனையோ ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார். நான் வீட்டுக்கு ஜெபம் பண்ண எனக்கு வீடு கிடச்சிது, நான் ஒரு கார் வாங்குறதுக்கு ஜெபம் பண்ண எனக்கு கார் கிடச்சின்னு சொல்கிறவங்க உண்டு. இதெல்லாம் தவறே கிடையாது. தேவனால் எல்லாம் கொடுக்க முடியும். நான் திரும்ப அவங்கள ஒரு கேள்வி கேட்பேன். உன்னோட ஜெபத்தை கேட்டு வீட்டை கொடுத்தவர், உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உனக்கு கார் பங்களாவை கொடுத்து, ஜெபத்தை கேட்டு நல்ல மாப்பிள்ளையே பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்தவர், ஏன் இந்த வேத அறிவு மாத்திரம் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார்? வேதத்தின் மேலே வாஞ்சை மாத்திரம் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார்? வேதத்தை நீ 10 வருஷம் ஆகி 2 தடவை கூட படிக்கலன்னு சொல்கிறீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்கும் போது அவங்களே சிந்திக்கிறாங்க. ஏதோ சிலது அவர்கிட்ட பெற்றுக்கொண்டதுனால எல்லாம் முழுசாயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. கர்த்தர் எனக்கு உண்மையாக நல்ல ஒரு மெய்ப்பராக தான் இருக்க நான் விரும்புகிறேன். எனக்கு எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவராகவே நான் விரும்பாதபடி கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கணும். சங்கீத புஸ்தகத்தில் 23ஆம் சங்கீதத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். நிறைய இருக்குது, இருந்தாலும் 3 வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இதுதான் சரியான அந்த 2ஆம் படி. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறாரா? உனக்கு வேற பங்களா கொடுக்குறவராக இருக்கலாம், அல்லது வீடு கொடுக்குறவரும், வாசலை கொடுக்குறவரும், காரை கொடுக்குறவரும், உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவமா இருக்கலாம். எனக்கு மெய்ப்பராக இருக்கிறாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தெல்லாம் பார்க்குறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் முதல் படியில் இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோன்றது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டது உண்மையாக இருந்தனால், நான் நல்ல மெய்ப்பன் சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்துவோ நமக்கு அடுத்த பாயிண்ட் ஆகி அந்த 2ஆம் படியில் இந்த வேதத்தின்படி மேய்க்கிறதுக்கு எனக்கு மெய்ப்பராக இருக்க மாட்டாரா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் வாசிக்கிறோம். நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை சிட்சிக்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ நான் வாசப்படியாக இருக்கேன் என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். போஜனம் நம்ம என்னத்தை குறிக்கிறோம்? அவர் அங்கிருந்து நம்மளுடைய உள்ளத்தில் வந்துட்டு உள்ளத்தில் போய் என்ன சாப்பாடு சாப்பிட முடியும்? அதனுடைய அர்த்தம் என்ன? அருமையான தேவனுடைய வார்த்தையில் நம்மளை மேய்ச்சலை கண்டடையும்படியாக செய்வான். இந்த தேவனுடைய வாழ்க்கையை அழிக்காததும் என்னுடைய வாழ்க்கையில் உயிர்மீச்சு உண்டாக்குவதற்குமாக செய்கிற காரியத்தை அவர் எனக்குள்ளாக இருந்து செய்வார்னு சொல்லி பார்க்குறோம். அநேகர் எனக்கு ஏசு எல்லாம் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் இதை மாத்திரம் ஏன் செய்ய மாட்டான்றதான் நாமே நம்மளை சிந்திக்கணும். வேதத்தில் இன்னொரு பகுதியில் பார்க்கணும், ஆண்டவர் எப்படி ஒரு கோபத்தோடு பேசுகிற ஒரு வார்த்தை. அதாவது கோபன்றதை விட
வேதத்தை எவ்வளோ தூரம் முக்கியப்படுத்தி உயர்த்தி அந்த இடத்துல அழுத்தி அந்த வார்த்தைக்குள்ளாக அந்த வசனத்துக்குள்ளாக மறைத்து வைத்திருக்கதான் நம்ம காண முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. சிலருக்கு கேட்கவே மனசு இருக்காது. அநேக சர்ச்சில் தூங்குவாங்க தெரியுங்களா? எப்போ தூங்குவாங்கனாக்கா, பைபிளில் அருமையாக தேவனுடைய வார்த்தை தேவதாசர்கள் மூலமாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் தூங்குவாங்க. அவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை பேசி ஆராதனை பண்ணுறவங்களா எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். முன்னால் நீங்கள் பிரசங்கம் பண்ணும் போதும் பார்த்துருக்குறேன். அவங்களோடு கூட ஒருவனாக உட்கார்ந்துருக்கும் போது நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ உற்சாகமாக ஆராதனை பண்ணுறதுக்கு ஆவியானவர் உதவி செஞ்சார்னா தூங்க விடுவாரா சர்ச்சில்? எப்படி நம்ம தூங்குறோம்? கேட்டானா மனம் மாறுவான். அவனுக்குள்ளாக ஒரு குத்துதல் உண்டாகும், அவனுக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாகுன்றத விசுவாசம் அறிஞ்சு தான் அங்கே தூங்க வைக்கிறான் அவன். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தூங்குற அனுபவம் இருந்ததுன்னா ஆண்டோடைய சமூகத்தை கதறி அழுது அந்த தூக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதுக்கு சேவன். சர்ச்சில் தூங்குறோம், பல்லவத்துக்கு போக முடியாது. நான் வேறு மாநிலத்திலெல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது என்னை ஊழியத்தில் கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஊழியக்காரர், ஐயா இன்னைக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னுவார். ஓகே, நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவர் தூங்கிட்டு இருப்பார். எனக்கு இருதயமெல்லாம் கொதிக்கும். அநேகர் தூங்குறவங்கள விழிப்புக்கு நேரம் நடத்துகிற தேவனுடைய பிள்ளையே அங்கே தூங்குறானாக்கா அவனுக்கு எங்கேருந்து அவங்களுக்கு தூக்கம் வருது? இது சத்துருவனுடைய திட்டமும் தெளிவு. அவர் தூங்குறத பார்த்துனா நம்ம பாஸ்டர் தூங்குறாருன்னு சொன்னால் மற்றவங்களும் அப்படி தான் சாஞ்சி தூங்குவாங்க. மற்றவங்க தூங்குறதுக்கு யார் காரணம்? இந்த பாஸ்டரே காரணம். இதுவா திருச்சபை கிடையவே கிடையாது. அநேகர் கேட்கக்கூட பிரியம் இல்லையா? அப்படி கேட்க பிரியமில்லாதவன் என்ன பண்ணுவார்? தேவன் வார்த்தையில் இருக்கு. சங்கீத புஸ்தகம் 81:11-12 வசனத்தை வாசிங்க. என் ஜனமோ, என்னுடைய ஜனம், அப்போ சொல்ற என்னுடைய ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எவ்வளோ வேதனையோட சொல்லி இருப்பாரு. எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை யாருமே கிடையாது, நான் தானே விடுதலை பண்ணேன். விடுதலை பண்ணி அற்புதங்கள் மேல அற்புதங்களை காணும்படியாக கடல்களை 2ஆ பிளந்து நடத்தின தேவன் யார்? நான். தேவதூதர்களுடைய உணவை கீழே இருக்கிற மனுஷனுக்காக இவ்விருளுக்காக அந்த மன்னாவினால 40 வருஷம் போஷித்த கர்த்தர். அவங்களுக்கு எவ்வளவு நன்மை வேணுமோ அத்தனை கேட்டதெல்லாம் கொடுத்து அருமையா ஒரு ஆபத்து இல்லாதபடி பணம் கொடுத்து வாங்க முடியாத வாங்க வேண்டாத அந்த பாலுந்தேனும் ஓடுகிற இடத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தார். இத்தனை எல்லாம் கொடுத்த தேவன் ஆண்டவரே இன்னும் நாங்கள் நல்ல விதமாக ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்களா? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாது இருந்தார். கண்ணீரோடு அந்த ஆண்டவர் பேசியிருப்பார். சொல்லுகிற இதை குறித்து தியானிக்கிற எனக்கே கண்ணீர் வருதுன்னா அந்த ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார். அவர் பரிதபிக்கிற கர்த்தர், மனதுருகிற கர்த்தர். இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனாக வெளிப்படும் பொழுது, மனுஷகுமாரனாக வெளிப்படும் போது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார்? இந்த வேத வசனத்தை தள்ளி வச்சாங்க. வேத வசனத்துக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழல. அந்த 12வது வசனத்தையும் வாசிடுங்க. அந்த சங்கீத புஸ்தகம் 81:11-12. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பல. ஏன்? வேதத்தின் மேல தாகம் இல்லை, தேவன் மேல விருப்பம் இல்லை. ஏன்? வேதத்தின் மேல ஆர்வ குறைவு, ஆண்டவர் மேல விருப்பம் இல்லை, அவர் மேல விருப்ப குறைவு. அவங்க என்னை விரும்பாதனாலதான் என் சத்தியத்தின் மேல வாஞ்சி இல்லாதவங்களா இருக்கிறாங்க. சத்தியத்தை பேசும்போது தூங்குறாங்க. அந்த தூங்குற வேலையில் ஆண்டவருடைய வருகை வந்தால் நம்ம என்ன ஆகும்? அது தூங்கிட்டே வாப்பா பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாரா? முதல் கைவிடப்படுற ஆள்னால தான் இருக்க முடியும். 12வது வசனம். ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். அவருடைய இருதயத்தினுடைய கடினத்திற்கு விட்டுவிட்டேன். அர்த்தம் என்ன பார்க்குறோம்னாக்கா, இருதயம் கடினப்பட்டபடினால, ஒன்று ஆண்டவரை விரும்பாதனால கேட்க மனசு இல்லை, இன்னொன்று அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்குது. ஒரு இருதயம் எப்படி கடினப்படும்? பாவத்தின் மேலே பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு அங்கே இடமில்லாத போது அந்த கடினப்பட்டு போயிடும். இதுதான் முதல் படி. எசேக்கியேல் 36:26 கல்லான இருதயத்தை நான் எடுக்கிறேங்கிறார். அந்த இறுகி போன இருதயத்தை நான் எடுக்கிறேங்கிறார். ஏன்னா அந்த இறுகி போன இருதயத்திலே வேத வசனத்தை வச்சு அங்கே வேலை செய்யாதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த இருதயத்தை மாற்றி வேற இருதயத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் செய்து தான் அங்கே என்னுடைய ஆவியும் வைத்து இனி அது கடினப்பட்டு போகாதபடி அதில் அருமையான பலன்களை கொண்டு வரணுங்கிறதுக்கு தேவனுடைய விருப்பம்.
அது வேத வசனம் தான் என்னை வளர்த்தும். அதே நம்ம பார்த்தோம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் புதிதாய் பிறந்த நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போலன்னு சொல்லி பார்க்குறோம். வேத வசனம் தான் என்னை வளர்த்தும். வளர்த்துனா தான் நான் கனி தர முடியும். வேதம் இல்லாமல் கனி தர முடியாது. வேதம் இல்லாமல் ஜெபம் கூட நமக்கு கேட்கப்படாதுன்னு தேவனுடைய வார்த்தையில் இன்னொரு பகுதியில் நம்ம காண முடியும் இல்லையா? நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவருக்குறாங்க. நம்ம என்ன ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம், 4 நாள் உபவாசம் 5 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணலாம். இப்படி தன்னுடைய ஆத்மாவை வருத்தி சரீரத்தை வருத்தி நம்ம அதிகம் ஜெபிக்கிற மக்களாகவும் இருக்கலாம். ஆனால் உனக்கு ஜெபத்தை நான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்? நான் சொல்கிற வார்த்தையாக வேத தாசனத்தை நீ கேட்க மனசு இல்லை, உன் ஜெபத்தை நான் எப்படி கேட்பேங்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனமும் 12வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். இந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாக அப்படின்னு அவங்க நன்மை இழந்தாங்க. நன்மை அவங்களுக்கு தூரமாக போயிடுச்சு. ஆகவே நன்மை உண்டாகணும், நீங்களும் அவங்களும் இவங்களும் சேர்ந்துட்டு அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டாங்கிறார். அவர்கள் உபவாசித்தாலும், அவங்க ஒருவேளை உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, அவங்களுடைய ஜெபத்தை நான் கேட்கவே மாட்டேங்கிறார். ஏன்? கோபமா பேசுறாரு அல்லது வெறுப்பா பேசுறாரு, ஜெபத்தை கூட வெறுக்கிறேங்கிறாரு. ஏன்? 2 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிச்சோம்னாக்கா தெரியும். இஸ்ரவேலிலே அநேக நாட்களாய் மெய்யான தேவனும் இல்லை, மெய்யான தேவனுக்கே இடம் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இப்போ நம்மளுடைய இருதயத்தை திறந்து பார்த்தா அங்கே என்ன இருக்குன்னு அப்படிதான் தெரியும். ஆண்டவர் இருந்தால் நிச்சயமா அங்கே வேதமும் இருக்கும். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் என்னோட வேதத்திலே என்னை நடத்துவார் அப்படின்னு. எனக்கு வேதத்தின் மேலே ஆர்வமே வரல, படித்தாலும் புரிய மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னாக்கா காரணம் என்ன? இருதயம் ஒன்றும் மாற்றப்படலை, அல்லது மாற்றப்பட்ட இருதயம் மடினமா ஏதோ விஷயத்தில் கடினப்பட்டு போய்விட்டது. இந்த வேதத்தை இன்னொரு பகுதியில் முக்கியப்படுத்தி ஆண்டவர் சொல்கிறத நம்ம மறுபடியும் பார்க்க முடியும். உபாம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. சும்மா கையில் வச்சுட்டு இருக்காதீங்க. அப்போது நான் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எத்தனை நாளைக்கு என் கையிலேயே நான் வேதத்தை சுமக்கிறது, என் இருதயத்தில் வேதத்தை சுமக்க எனக்கு கிருபத்தாரும், என்னுடைய நரம்புகள் எல்லாம் அப்படி வேத வசனங்களாக மாறட்டும் ஆண்டவரே. அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். அழுது ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய உபவாச நாட்கள்லாம் அதிகமாக வேத அறிவுக்காக, வேதத்தை கற்றுக்கொள்ளுவதற்காக தான் நான் அதிகமாக உபவாசம் இருப்பேன். ஏன்? இதுதான் அவரோட நெருங்க முடியும். இதை படிக்கும் போது தான் என்னுடைய வீழ்ச்சியை நான் காண முடியும். என் வீழ்ச்சியில் எனக்கு உணர முடியும். அந்த வீழ்ச்சியிலிருந்து வெளியே கொண்டு வரது இந்த தேவனுடைய வார்த்தை தான். இது இருந்தால் எல்லாம் செய்ய முடியும், இது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. தொடர்ந்து வாசிங்க கேட்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. ஓகே, என்ன சொல்கிறார்? ரொம்ப முக்கியமாக இதில் ரிவர்ஸ்லேருந்து போனோம்னாக்கா வீட்டிலலாம் நிறைய வேத வசனம் இருக்கும். எங்கே இப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் வேத வசனம் இருக்கும், ஆனால் என் இருதயத்தில் இருக்காது. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் பைபிள் கிளாஸ் டீச்சராக இருக்கணும்னு சொல்கிறார்? நீ தான் இருக்கணுங்கிறார். ஏன்? நான் இல்லாமல் போகிறேன், என் இருதயத்தில் வேதம் இல்லை. அதனால என் பிள்ளைக்கு நான் கருத்தாக சொல்லி கொடுக்க முடியல. ஏதோ சண்டே கிளாஸ்க்கு அனுப்பிட்டா போதும், அவங்க எல்லாம் படித்து கொடுத்துருவாங்கன்னு இப்படி தான் நினைக்கிறோம். நான் என்னத்தை படிக்கிறேன்? என்னுடைய பிள்ளைக்கு நான் அப்படி தான் நடத்தினேன். அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே மழலை சொற்கள்னு சொல்லுவான். அப்படி பேசும்போது கிட்டத்தட்ட 15 வசனங்களை இத்தனாம் அதிகாரம் இத்தனாவது வசனம்னு சொல்லுவா. ஒரு தடவை ஒரு தேவனுடைய தாசன் காட்டேஜ் மீட்டிங்கில் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை அவர் சொல்லும்படியாக கேட்டார். அந்த வசனத்தை பாரு, இப்போ சாம் சொல்லுவா பாருங்க அப்படின்னு. அவன் குட்டி பையன், அந்த சின்ன பையன், கிளாஸ்க்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போகல. அவர் சொல்லி முடிச்சதுமே உடனே அவன் வசனத்தை சொன்னான். அவங்களுடைய இறுதியத்தில் அவங்களுக்கு சொத்து சேர்த்தனமோ என்ன பண்ணுறோமோன்றதில்ல, அழியாத சொத்தாக இந்த தேவனுடைய வார்த்தையை அவருடைய இறுதியத்தில் விதைக்க நம்ம தான் பெற்றோர்களாக நாம தான் கடன்பட்டிருக்கோம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்த்து அதை சேர்த்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து நல்லா இப்படி படிக்க வை நல்லா சொல்லலை.
வேதத்தை அவனுடைய இருதயத்தில் பதியும்படியாக நீ போதி, நீ கருத்தாய் அவனுக்கு கற்றுக்கொடு. அது அவனை எங்கே நடத்துமோ அது தெற்றும் தெளிவுமான பாதையில் தேவனுடைய விருப்பத்துக்கு நேரம் அந்த உலகத்தில் நடத்த முடியும். அப்படி நடத்தின அந்த மகன் தான் ஸ்கூலுக்கு கூட போகாத இருந்த மகன்தான். நான் எந்த ப்ராக்டிஸ் அவனுக்கு சொல்லி கொடுக்காமையே இந்த நாட்களில் அருமையாக தேவனுடைய ஆராதனை நடத்துக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்குது. எனக்கு இதில் தான் பெரிய ஒரு சந்தோஷம். ஆக எல்லாத்துக்கும் அடிப்படை தேவனுடைய வார்த்தை. அந்த 2ஆம் படிங்கிறது, இந்த படியில் நம்ம கட்டாயம் கால் வச்சு தான் ஆகணும். இது இல்லாமல் 3வது படியோ 4வது படியோ 5வது படியோ ஒருபோதும் போக முடியாது. இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்க கூட அநேக காரியங்களில் எனக்கு சோர்ந்து போயிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இந்த பிரச்சனையில் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையேன்னுவாங்க. அப்போ நம்ம போய் 2 வசனத்தை எடுத்து சொல்லும் போது அவங்க பலப்படுவாங்க. அப்படின்னா அந்த வசனம் அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். 10 வருஷம் ஆகி அந்த வசனம் அவங்கள பலப்படுத்த முடியல. அதை அவங்க கையில் இருக்கிற வேத வசனத்தை கொண்டு அவங்கள பலப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் வர வேண்டியதாக இருக்குது இல்லையா? எவ்வளோ ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. தேவனுடைய பிள்ளைகளுடைய திருச்சபைகள் அநேகர் இப்படி தான் வேதத்தை அப்படியே ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அவர் முக்கியப்படுத்துறதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன இதுக்கு ஒரு வேறு மாதிரியாக சொன்னார், அவரும் அதையே தான் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்குமேயானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ அவரும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் நிலைச்சிருங்க, என் வார்த்தை உங்களிலும் நிலைச்சிருக்கட்டும்ங்கிறார். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்குமேயானால், நீங்கள் வாசிங்க, அதை வேணாலும் வருவேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னொரு விதத்தில் சொல்ல முடியும். லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் 49 2 சேர்ந்து வாசிப்போம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இது யாரை குறித்து சொல்லுது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஓகே. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஓகே, நான் முதல்ல வாசிக்க வேண்டியது இப்போ நான் பின்னால் வாசி காட்டுறேன், அதாவது சொல்லி காட்டுறேன். இப்போ இதுக்கு என்னுடைய மேன்மை என்னன்னா, வார்த்தையினுடைய மேன்மையை குறித்து நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, 46வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஆண்டவரேன்னு. எனக்கு ஜெபம் பண்ணுவேன், பக்கத்து வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன், சபைக்கு ஜெபம் பண்ணுவேன், அடுத்த இவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ண, அது தப்பு கிடையாது, நம்ம பண்ணுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிற, நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன? அப்போ வேத வசனத்தை படிக்கிறதுனுடைய நோக்கமே ஆண்டவர் எங்கூட இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கற்று அறிந்து அதன்படி செய்வதற்காக தான் வேதம் வாசிக்குது. எதாவது ரசிக்கப்பட்டேன், தினம் காலையில் ஒரு 2 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் படிக்கணும், ஒரு 1/2 மணி நேரம் படிக்கணுங்கிறது அதல்ல. படிக்கிறதுனுடைய நோக்கமே எதற்கு? அதன்படி செய்வதற்காக தான் படிக்கணும். அதாவது படிக்கிறதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் படித்ததை கை கொண்டு நடக்கும் பொழுது மாத்திரமே பலம் வரும், உறுதி வரும், ஜீவன் உண்டாகும், எல்லாம் அதுக்குள்ளே வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் 6:63, என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குதுங்கிறார். இதெல்லாம் இந்த வார்த்தை செத்துப்போன ஆத்துமா, பாவத்தின் நிமித்தமாய் ஆத்துமா சாகுன்னு சொல்லி எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 20வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த செத்த நிலையில் இருக்கிறதுக்கு உயிர் மீட்சி கொண்டு வரதுக்கு தேவனுடைய வார்த்தை, என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்குது. ஆவியாக இருக்குன்னா எந்த பகுதியிலையும் அது ஊடுருவி போகக்கூடிய வல்லமை உள்ளதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை விளங்கி கொள்ளணும்னா எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும்
இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்படின்னு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சு ஒரு மாதிரி ஆயிடுறேன். அதில் எனக்கு எந்த பதிலும் கிடைக்காதனால நம்ம செத்தும் போயிடுறேன். சில சமயத்தில் அநேகர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நான் சாகணும்னு நினைக்கிறேன்னெல்லாம் சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து அவங்க மீட்டுக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை அந்த சிந்தையிலேயே போய், நீ நினைப்பது சரியல்ல, உனக்காக ஒரு கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி அந்த வேத வசனம் என் உள்ளத்தில் பாய்ந்து என்னை மாற்றுகிறதா இருக்குதுன்னு அவ்வளோ வல்லம் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவன், இந்த வார்த்தையை உடையவன், அந்த வார்த்தையை நேசிக்கிறவன் இயேசுவை நேசிக்கிறான்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நேசிக்காதவன் இயேசுவை நேசிப்பதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இதுக்கு விளக்கமே சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அவரை நேசிக்கிறவன் வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான், வேதத்தை நேசிப்பான். வேதத்தை நேசிக்கிறவனை தேவன் நேசிப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வேதத்தினுடைய முக்கியத்துவங்களை குறித்து பேசணும்னா இன்னும் நாள் கணக்கிலையும் பேசலாம், மணிக்கணக்கிலையும் பேசலாம். கடைசியாக இந்த வேதத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு பகுதியை வாசித்து ஜெபித்து நாம் முடிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நானும் உன்னுடைய பிள்ளைகளும். அப்படின்னா வேதத்தை மறக்கிறவன தேவன் மறப்பான், வேதத்தை நேசிக்கிறவன தேவன் நேசிப்பார். ஆகவே இவளை மனசில் வச்சு ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆகியிருக்கலாம். அதை பற்றியெல்லாம் விட்டு அனுதினமும் பாரத்தோடும் கண்ணீரோடும் பரிசுத்தாவியனுடைய துணையோடும் வேதத்தில் அதிகமான நேரங்களை நம்ம செலவு பண்ணுவோம். இந்த வேதம் நம்மளை உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள மனுஷனாக மாற்றி அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு பிரியமான ஆண்டுக்கு பிரியமான வழியில் நடத்தி நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை போதுமானதாக இருக்கு. சத்ருவை ஜெயிக்கிறதுக்கும் இதே வசனம் தான் நமக்கு தேவை. செவிப்போமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பொருந்திய நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை நீர் ஸ்தாபித்து எங்களுக்கென்று முத்திரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த வேதத்தினுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசி எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஞானஸ்தானத்தை எடுத்த மாத்திரத்தில் கிறிஸ்தவ ஜீவிதத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ செய்துவிட்டோம் என்று நினைத்த அந்த நினைவில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இடைப்பட்டு 2வது படிநிலைக்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்தி இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நேசிக்கவும், நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வார்த்தைகளை நேசிக்கவும், அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் கை கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனமான எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே தங்கி இருந்து எங்களை பலப்படுத்தி உம்முடைய பாதையிலே நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வருகை மட்டும் எங்களது மரணம் வரைக்கும் உம்முடைய பாதைகளிலிருந்து நாங்கள் விலகாதபடி எச்சரிக்கையோடு விழிப்போடு கடந்து வர தேவன் கிருபை பாராட்டுவீராக. வேத வசனங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேத வசனங்களை வாழ்க்கையில் கை கொள்ளுவது மாத்திரமல்ல, எங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கும் அவைகளை கருத்தாய் போதித்து அவர்களையும் அந்த பாதையிலே நாங்கள் நடத்த போதுமான ஞானத்தை, பலனை, கிருபையை நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம்
வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நிறைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதய மகிழும் கண்கள்